ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பர்ஃபெக்டான தேங்காய் போலி இல்லைன்னா தேங்காய் ஒப்பட் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 1/2 கப், துருவிய தேங்காய் 1 கப், வெல்லம் 3/4 கப், கடலை 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், எண்ணெய், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். செய்முறை: முதல்ல ஒரு பாத்திரத்துல 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பரோட்டாக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம போலி எல்லாம் நல்லா சூப்பரா ரெடி ஆகும். இப்போ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டா பிசைறோமோ அந்த அளவுக்கு போலி நல்லா வரும். மாவு நம்ம இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சிட்டு மூடி வச்சிடலாம். 1.5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு போலி. அதனால 1.5 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை பார்க்கலாம். இப்ப நம்ம உள்ள வைக்க கூட ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா உள்ள வைக்க கூட ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு நாங்க இங்க 1 கப் தேங்காய், துருவிய தேங்காய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த அளவு எங்களுக்கு சரியா இருந்துச்சு. வெல்லத்துக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பக்கத்துல நம்ம 1 கப் துருவி வச்ச தேங்காவை ஒரு கடாயில சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் எல்லாம் தண்ணியில கரையிற வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். வெல்லத்தை நம்ம வடிகட்டி தான் சேர்க்கணும். இப்ப நம்ம தேங்காய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்க்கும் போது ஒரே டைமா சேர்த்துறாதீங்க. கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சப்போஸ் வெல்லம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். வெல்லத்துக்கு உருகுனா போதும், பதம் எதுவும் தேவையில்ல. அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப எல்லா வெல்லத்தாவும் இதுல சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விடுங்க. நல்லா உருண்ட பதம் வர வரைக்கும் கலந்து விடணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உருக்கி வச்ச எல்லா வெல்லப்பாவும் இதுல சேர்த்துட்டோம். தேங்காயில எல்லா தேங்காயிலையும் வெள்ளப்பாவு படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த டைம்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்து வச்சுக்க சொன்னோம் இல்லையா, அதை மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்ச கடலைய இதுல சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால இதை சேர்க்கிறது. இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த அளவுக்கு தேங்காய்லாம் நல்லா ட்ரையா வந்த பிறகு நம்ம கையை நனைச்சிட்டு கையில உருண்டை பிடிச்சி பார்க்கணும். ஸோ அது ஒரு உருண்டை மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம உள்ள இருக்க ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்ச கடலையை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கடலையை எடுத்துக்கிட்டோம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் வரும். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா சரியா இருக்கும். இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது அப்படியே வச்சிருங்க. கொஞ்ச நேரம் ஆட்டும். ஆறுனாதான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் சூடு ஆறிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எந்த சைஸ்ல உருண்டை வேணுமோ அந்த சைஸ்ல உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா மாவுல கொஞ்சமா மாவு எடுத்து தட்டி விடுங்க. தட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச ஒரு ஸ்டஃபிங் ஒண்ணு எடுத்து இதுக்குள்ள வச்சு 1 by 1 லேயரா எடுத்து க்ளோஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை மேல எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம உள்ள இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராம இருக்கும். இதை ஓரளவுக்கு மெலிசா தட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும்.
மேல வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும், உள்ள சாஃப்டாவும் இருக்கும். இந்த டைம்ல நம்ம தவாவை சூட் பண்ணி வச்சுக்கணும். தவா மேல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருக்க போலியை எடுத்து இது மேல சேர்த்துடலாம். அப்புறமா சேர்த்துட்டு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு விடுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு அப்புறம் அந்த பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம அட்டகாசமான போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் எங்க சேனல்ல இருக்கு, கண்டிப்பா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். Until then, stay tuned. See you in the next recipe. Bye bye.